எங்க ஏல முடிச்சுதா எல்லாமே? இந்த முடிச்சு இந்த தாடி இடி எல்லாம் இன்னைக்கு தான் எடுத்தேன். அதே ஓ எடுத்து எடுத்து குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது போன் போட்டிருக்கீங்க நீங்க. சரி. என்ன வித்தியாசத்தை அதுதான் கண்டீங்க? என்னங்க சார்? என்ன வித்தியாசத்தை கண்டீங்க? என்ன வித்தியாசமா? ஆ, என்ன பெரிய வித்தியாசமெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்மளுக்கு தேவையானதெல்லாம் அங்க ஒண்ணும் நம்மளுக்கு கிடைக்காது. சரி. நம்மளுக்கு என்ன ஊரோட ஒத்துப்போன்னு சொல்லியிருக்கேன். எல்லாரும் மாதிரி கூட போயிட்டு நம்மளும் அதே மாதிரி குலதெய்வத்தை அது கும்பிட்டு அது நம்மளும் அது அது வந்துருவோம். அது வந்து காக்கா கூட்டமாச்சே, மூடத்தன கூட்டமாச்சே. இல்ல இல்ல அதை பத்தி இல்ல. அது குலதெய்வம்னு வச்சிருக்காங்க பரம்பரையா. அதெல்லாம் அதெல்லாம் வந்து யோகத்துல கிடையாது, யோக மார்க்கத்துல அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து அது குருட்டு நம்பிக்கை, மூட நம்பிக்கை. அதெல்லாம் அததான் அதாவது அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம அந்த எங்க ஊர்ல எப்படின்னா ஒரு 48 குளம் இருக்கு மொத்தம். அதெல்லாம் பிரிவினைங்க. அதெல்லாம் வந்து மனிதனை பிரிச்சு வைக்கிறது. அதாவது ஒரு பிரிவினை. அதான் ஒரு நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம ஒக்கலியர் சமுதாயத்துக்கு ஒரு அண்ணன் தம்பி மாமை மச்ச முறைக்காக இதெல்லாம் இயற்கையில இல்லைங்கய்யா, இயற்கையில இல்ல. சரி, அதை விட்டுருங்க. இயற்கையில இல்லாதது அதை ஏன் பேசுறீங்க? இயற்கையில இல்லாதது இதெல்லாம் உண்டாக்கி மூடர்களும் முட்டாள்களும் உண்டாக்கணும். இல்ல இல்ல நீங்க என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னு கேட்டீங்களா, அதுக்காக சொல்றேன். இது வந்து இந்த மூடத்தனம் வந்து பல ஆயிரம் ஆண்டா இருந்துட்டு தான் இருக்கு. இதே ஒரு 1000 ஆண்டா இருக்கு. ஆமா. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூடத்தனம்ங்கிறது எல்லாத்துலயும் இருக்கும். மூடத்தனங்கிறது உலகம் பூரா இருக்கு. உலகம் பூரா இருக்கு. ஆமா. அந்த நம்பிக்கை இருக்கிற முன்னேற மாட்டாங்க. அந்த நம்பிக்கை இருக்கிறவ எந்த வகையில் முன்னேற முடியாது. அதான் நம்ம லைனுக்கு இதுக்கும் அவ்வளவு ஒத்து வராது. இது இயற்கை முறை. இயற்கையில வந்து மனிதன் தான் எல்லாத்தையும் நேசிக்கணும். எல்லாரும் ஒண்ணுதான், சமம் தான். ஆமா ஆமா. பழக்க வழக்கம் தான், பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள், இதுதான் நமக்கு தேவை. தவிர இதெல்லாம் வந்து உண்டாக்கிட்டு அறியாமையில் வந்த பிரிவினைகள் அதெல்லாம். ஆமா ஆமா. மாயை, பொருள் வெறி, பொருள் வெறி, பற்று, பொருள் வெறி, இப்படி வரக்கூடியது. அன்புல வர்றது இல்ல, பொருள் வெறி. இல்ல சார், அந்த அந்த காலத்துல மனுஷன் ஒரு கூட்டமா இருந்தாதே ஒரு பாதுகாப்பு இருந்திருக்கு. அந்த அதுக்காக ஒண்ணு அங்க ஒரு கூட்டம் சேர்ந்து ஊர் மாதிரி உருவாக்கி, அப்ப ஒரு சமுதாயம் மாதிரி உருவாக்கி, அதுக்கு ஒரு முறைய வச்சுக்கிட்டு, அதாவது திருவிழான்னு எதுக்கு வைக்கிறாங்கன்னா, வருஷம் முள்ள போய் காடு கரையில போய் உழைப்பாங்க. அப்போ ஒரு 2-3 நாளைக்கு 2 மைக் செட் வச்சு இந்த மாதிரி ஒரு திருவிழா வைக்கிறதுக்கு ஒரு கழிப்பா மனச அறிவியல இருங்க. அதெல்லாம் சரிதான், தவிர நாங்க போக தேவையில்லை. அறிவியலை தவறா பயன்படுத்துறது, அறிவை தவறா பயன்படுத்துறது. ஆமா ஆமா, அது வேற. அது அது தேவையில்லை. இப்ப மைக் செட் வைக்கிறது ஞானம் வந்துருமா? ஒண்ணும் வராது. அதாவது எப்படி உணவின் மேல, எப்படி மனிதர்களுக்கு பிறவிலேயே உணவின் மேல ஒரு மூடத்தனம் இருக்குதோ, உணவை பத்தி மூடத்தனம் இருக்குது, அது மாதிரி இது ஒரு மூடத்தனங்கள் ஒண்ணுதான். ஆமா ஆமா. அதனால எந்த முன்னேற்றம் வர முடியாது, எந்த முன்னேற்றம் வர முடியாது. தனிப்பட்ட முன்னேற்றம் வரவே வராது. அது நம்ம 7ஆம் அறிவுக்கு உண்டான முன்னேற்றம் எல்லாம் இங்க வராது. இது நான் புரிஞ்சுட்டா சரிங்க. ரைட். அவ்வளவுதான், போனோம் வந்தோம், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் முடிஞ்சு போச்சு. வருஷம் பூரா ஆடிட்டே இருக்கான், பாடிட்டே இருப்ப, ஏதோ ஒரு பொய்க்காரத்தை சொல்லிட்டு ஆடிட்டு பாடிட்டு இருப்போம். அப்படியே இருந்துட்டே இருக்க வேண்டியது. எந்த முன்னேற்றம் இல்லாத நடவடிக்கை. இல்ல சார், இது 25 வருஷத்துக்கு ஒருக்காதான் கும்பிடுவோம். இப்படி 25 வருஷம் டெய்லியோட இல்ல. போன 2000 கும்பிட்டது குலதெய்வம். இப்ப 2025 25 வருஷம். அதுக்கு 25 வருஷம் 25 வருஷத்துக்கு ஒருக்காதே கும்பிடுவோம். அதான் என்னமோ நடக்குது. சரி, நீங்களும் போயிட்டு வந்துட்டீங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் எந்த முன்னேற்றத்தை தராது, ஆரோக்கியம் தராது, ஒண்ணும் தராது. நீங்க அது ஆரோக்கியம் எல்லாம் தராது. ஆரோக்கியத்துக்கு பதிலு உடல் பிடிதே தரும். உடம்பு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவியல் அடிப்படையில உடம்பு தான் கோயில். அவ்வளவுதான். உடம்பு கோயில், உள்ள இருக்க உயிர் இறைவன்.
ஆமா இவன் கோயிலை கெடுத்துக்கிறான். இவன் எப்படி கோயிலை இடிக்கிற மாதிரி இவன் கோயிலை கெடுத்துக்கிறான். ஆமா நம்ம கெடுத்துக்கிறோம். ஆமா அவன் கோயில் இடிச்சு இடிச்சு கட்டுவான். இப்ப இப்ப இந்த கோயில் பிடிக்கலையா மறுபடி இடிப்பான், அப்புறம் மறுபடி கட்டுவான். ஆமா கோயில் இடிச்சு இடிச்சு புதுசா கட்டிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா இந்த கோயில் அப்படியே இல்ல. நம்ம அது யாரும் இடிக்க முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா ஆமா திடீர்னு கும்பாபிஷேகம் பழைய கட்டடம் ஆகி போச்சு இடிக்கலாம்பா, 4 பேர் செஞ்சு இடிக்கலாம். அதெல்லாம் வந்து வேற இடிச்சு இடிச்சு கட்டுறது. இது அப்படி இல்ல, இடிச்செல்லாம் கட்ட முடியாது. இது ஆமா பாதுகாக்கவே இடிச்செல்லாம் கட்ட முடியாது, பாதுகாக்கணும் அவ்வளவுதான். ஆமா அதனாலதான் சித்தர் அதனாலதான் திருமலர் வந்து உள்ளம் பெருங்கோயில்னாரு. உள்ளம் வந்து பெரிய கோயில், உலகத்திலே பெரிய கண்டுபிடிப்பது. ஊன் உடம்பு ஆலயம். இது தமிழர்கள் எப்படி தமிழ் எழுதி வச்சிருக்கா பாருங்க, தமிழர்களுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா உலகத்துக்கு அவன் ஆமா கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பான். தமிழர்கள் வந்து உலகத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு போன எல்லாரும் ஒத்துக்கணும். ஆமாம், உடம்பு கெட்டு போச்சுன்னா இந்த தெய்வம் இப்ப இவன் நம்புற தெய்வம் வர்றது இல்லையே. உடம்பு கெட்டு போச்சு, இவன் நம்புற ஒண்ணும் தெய்வம் செய்ய எதுவும் வர்றது முடியாது. இல்லையே. ஒண்ணு சாமி கும்பிடவே மனசு வராது சார். உடம்பு கெட்டு போச்சுன்னா ஒண்ணு மனசு கெட்டு போச்சுல்ல, ஆமா. எதுவுமே ஈடுபாடு வராது. மனசு உடம்பு கெட்டு போச்சுன்னா ஆ, மனசும் கெட்டு போயிடும், எல்லாமே கெட்டு போயிடும். உங்களுக்கு எந்த ஈடுபாடும் மனுஷனுக்கு வராது. உண்மை உண்மை. நோயின்னு வந்துருச்சனாலே எல்லாமே கெட்டு போயிடும். ம், உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னாலே எல்லாமே போயிடும். ஆமா. ஒண்ணு எந்த இதுமே நம்மளுக்கு மனசுல ஈடுபாடே வராது சார். நான் இருந்திருக்கேன் ம், அந்த நோயில கஷ்டப்படும் போது. எது ம், கெட்டாலும் எரிச்சல் வரும், கோபம் வரும், அது வரும் இது வரும், எது ஒரு வேலை செய்ய மனசு பிடிக்காது, ம், எங்கேயா போகணும்னா எரிச்சல் வரும். சில மாதிரி ம். நம்ம மனநோயாளி மாதிரி ஆயிடுவோம். உண்மை 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 உண்மை. நோய் வந்துருச்சுன்னா ம், அது மாதிரி உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா அது மாதிரி மனுஷனுக்கு வேணா எதுவுமே கிடையாது, எல்லா நோயும் வரும். அதாவது உண்மை அதே உண்மை. உண்மை. அப்ப அப்ப 2 தானே இருக்கு. இது வந்து நம்ம உடம்புல 2 இருக்கு, பகுத்தறிவு, மனம். இந்த 2 தான் கடவுள். ஆமா அந்த அறிவு ரீதியாக மன வலிமை, மனம்னு ஒண்ணு இருக்கே. மனம்தான் தெய்வம், மனம்தான் கடவுள், மனம்தான் உயிர், மனம்தான் எல்லாமே. ஆமா மனம்தான் பேய், எல்லாமே எல்லாமே. அதுதான். மனம் எல்லாமே மாறலைன்னா, ஆமா. மனம் மாறவில்லை என்று சொன்னால் மனம் மாறலைன்னா எந்த நல்லதும் நடக்காது, மனத்தை ஒருமுகப்படுத்தலைன்னா ஒரு எதுவுமே வேலையும் நடக்காது. நடக்காது. ஆமா ஆமா நல்லது நடக்கிறதுக்கும் மனமது மனமது செம்மையான. மனமது செம்மைய மனமது செம்மையானால் மந்திரங்களும் ஜெயிப்பதில்லை என்று இருக்காங்க. அப்ப நம்பிக்கையை வந்து அந்த மொத்த நம்பிக்கையை வந்து என்ன தெரியுமா பண்ணும், சீரழிச்சிடும். அதாவது சிந்திச்சு பார்க்கணும். நம்பிக்கையை வந்து சிந்திச்சு, இந்த நம்பிக்கை சரியா தவறான சிந்திச்சு பார்க்கணும். அதே சார் அந்த உடல் ஆரோக்கியம் வரும்போது ஆ, இந்த மனம் செம்மையாயிருது, ம், எல்லாமே வந்துடுது. ம், உடல் ஆரோக்கியம் நம்ம கொண்டு வந்து ம், உடல்ல நோய் இல்லாம ஆக்கிட்டோம்னா ம், நம்மளுக்கு 7ஆம் அறிவு வருது, எல்லாமே வந்து ம். நம்மள நம்ம முழு அறிவுள்ள மனிதனா மாறிடுவோம்ல. ஆமாம். அதே எப்படி உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வரணும். அதே மெயின். அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க, அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. நோய் இல்லாம வாழ்ந்தாதான் ஆ, நம்ம முழு முழு மனிதனா இந்த உலகத்துல வாழ முடியும். சரி, நீர் மருத்துவத்தை பத்தி ஒரு நிமிஷம் பேசுங்க. இப்ப வந்து பதிவு பண்ணிட்டு இருக்க, போடுறேன். நீங்க சரி, நீங்க வேலையில் இருப்பீங்க, தொந்தரவு பண்ணல. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்கள் செய்த இப்ப உங்க உடம்பை கோயில் நினைச்சு எப்படி மாத்துறீங்க? உடம்ப வந்து கோயில் எப்படி நினைச்சீங்க? இது எப்படி ஜெயிக்கலாம்னு நினைச்சீங்களா? இப்படி இவ்வளவு நம்ம வந்து 50 வருஷமா இந்த நோய் தீருமா? இதெல்லாம் உங்களுக்கு இதை போய் கேட்டிருப்பீங்க எல்லாத்தையும், நோய் தீருமா தீராதா, பல லட்சம் செலவு பண்ணிருப்பீங்க. 1000. ஆமா ஆமா அதாவது வந்து நான் வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக அலைஞ்ச அலைச்சல். ஆமா இல்ல உடல் ஆரோக்கியத்துக்காக அன்னைக்கு தெரிஞ்ச வழி வந்து மருத்துவம் தான். நம்ம அலோபதி ஒண்ணுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச மருத்துவம். நம்ம சின்ன பிள்ளை இருந்து உடல் ஆரோக்கியம், ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலும் சரி, வேற எது வந்தாலும் உடனே நம்ம ஊர்ல இருக்கிற அந்த காலத்துல ஒரு டாக்டர், பழைய டாக்டர் ரொம்ப நேர்மையானவரு,
கரெக்டா ஒரு மருந்து கொடுத்தா கிளீன் ஆகும். எம்பிபிஎஸ் எம்டி எதுவுமே இல்லை. அவர்கிட்டதான் எங்க ஃபேமிலி டாக்டர் அவர்கிட்டதான் போய் காட்டுவோம். அந்த மாதிரி இருந்து அப்படி வளர வளர வந்து அப்பயெல்லாம் வேற இந்த ஹோமியோபதி உண்ணாநிதி கழுத குதிரை இதெல்லாம் அவ்வளவு ஒன்றும் நம்ம ஊர் கிராம பக்கமெல்லாம் டெவலப் ஆகல. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அலோபதி, காலு கை உடம்புச்சுன்னா எலும்பு வருத்துவார், இந்த மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறமேலு வந்து இந்த இஎன்டி கழுத குதிரை இப்படி எல்லாம் வந்துச்சு. அப்புறம் வந்து இந்த அல்சர் கழுத குதிரைன்னு வரும்போது அதுக்குள்ள வயிறு சம்பந்தமான டாக்டர், இப்படி ஒவ்வொரு கிளினிக்கும் ஒவ்வொரு டாக்டர் இப்படி இருக்காங்கன்றதெல்லாம் ஒரு நாலேஜ் வந்துச்சு. சரி. அதுல வந்து நம்மளுக்கு இருந்த ப்ராப்ளம் என்னன்னா அடிக்கடி சளி பிடிக்கிறது. சரி. அப்புறம் வந்து இந்த அல்சர் ஒண்ணு வந்துச்சு, வகுத்துல கேஸ்ட்ரிக் அல்சர். இது 2 நோய் தான் நம்மளுக்கு ஆரம்ப காலத்து நோய். அப்ப வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளத்துக்கு நம்ம சொந்தக்காரங்க அண்ணாச்சி மருமகன், எங்க அத்தை மகளதான் கல்யாணம் முடிச்சவரு. அவரை இஎன்டி அவர்கிட்டதான் இந்த மூக்கு தொண்டைக்கெல்லாம் எங்க அப்பா கூட்டு போய் காட்டுவாரு. ஒரு தடவை கூட்டுக்கு போய் அவர்கிட்ட காட்டும் போது மூக்குக்குள்ள பஞ்சர் பண்ணி தண்ணிய உள்ள செலுத்துவாங்க. ஒரு மூக்கு தண்ணி அந்த பஞ்சர் பண்ணி அதை எடுக்கிற முறை. அப்புறம் வந்து முதல் தடவை எடுப்பாங்க, அப்புறம் வந்து மருந்து கொடுப்பாங்க. கொஞ்ச நாள்ல பலபடியும் எனக்கு சளி பிடிக்க வந்துடும், அந்த இதுல வந்துடும். நான் வந்து இது சைனஸ் ப்ராப்ளம், சாதா ஜலதோஷத்தை கூட என்ன பண்றது, உடனே ஆஸ்பத்திரிக்கு போறது. இது சாதாரண ஒரு 3-4 நாள் இருக்கு போயிரும்னு கூட நினைக்காம அந்த அறிவு கூட எதுனாலும் லேசா ஜலதோஷம்னா ஃபீவரிஷா இருக்கும், லேசா குதுன்னு இந்த லேசா பொசுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப உடனே ஆஸ்பத்திரிக்கு போறது. இப்படியே தேவையில்லாத அந்த சைனஸ் சொல்லி அதுக்கு மருந்து சாப்பிட, அப்புறம் இந்த அல்சர் தொந்தரவு அதுக்கு இந்த மருந்து கொடுப்பாங்க. அந்த இது ஆறாது. அந்த வகுத்துல புண்ணு இருக்கும் போதே என்ன பண்றது, வெறும் நான்வெஜ்ஜா சாப்பிடுறது. நான்வெஜ்ஜா சாப்பிடுறது, கறி மசாலா சாப்பிடுறது, மருந்து சாப்பிடுறது. நம்மளுக்கு டாக்டர் இருக்காங்களே, இந்த மருந்து கொடுத்தா சரியாயிரும் அப்படி, இந்த மாதிரி அப்படி ஒரு நம்பிக்கை. நோய் வந்து மருத்துவர் இருக்காரு, மருந்து கொடுப்பாரு, நம்பிக்கை. மருந்து கொடுத்தா சரியா போயிடும், என்ன வேணா தின்னுக்கலாம், அதாவது என்ன வேணா தின்னுக்கலாம், காப்பாத்திடுவாரு. என்ன இஷ்டத்துக்கு திங்கிறது, இஷ்டத்துக்கு மருந்து சாப்பிடுறது, இப்படி போயிடுச்சு. அடங்கப்பா. அப்புறம் மதுரைக்கு கொண்டு போய் காட்டும் போது அவர் வந்து ஒரு 5 அந்த புண்ணெல்லாம் 5 இன்ஜெக்ஷன் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து, இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதான் இந்த இன்ஜெக்ஷன் போடணும், இந்த இன்ஜெக்ஷன் போடும்போது பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்ட்டார். அப்ப வந்து அங்க இருந்து அந்த மருந்தெல்லாம் வாட்டி வந்து லோக்கல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வீட்டிலேயே வந்து ஊசி போடுவாங்க. அவர்கிட்ட போய் இந்த வீட்டிலேயே வந்து ஊசி போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து ஊசி போட்டாரு. அந்த மதுரையில இருந்து வாங்கிட்டு வந்த மருந்துல ஊசி அல்சருக்குன்னு போட்டது. அது என்ன ஆச்சுன்னா, காலில இருந்து அப்படியே மேல வரைக்கும் கீழே இருந்த ஏதோ ஒண்ணு திரண்டு வந்து வகுத்துக்குள்ள வந்து அடைக்குது. வகுறு ஃபுல்லா நிறைஞ்ச மாதிரி கேஸ் மாதிரி ஏதோ வகுறு ஃபுல்லா நிறையுது அந்த ஊசி போட்ட பிறகு. அப்படியே அந்த வகுறு ஃபுல்லா நிறைஞ்சு
ம். வகுத்துல இருந்து அப்படியே மேல ஏறி தொண்டைக்கு வந்து அப்படியே மூளைக்கு போயிடுச்சு. ம். அவ்வளவு கேஸும். ம். மூளைக்கு கேஸ் போன கழுத்து வந்து கடற்கரை கீழே விழுந்துருச்சு. ம். கழுத்தை கீழே விழுந்து வீட்டுல பூரா ஆள் செத்துட்டான். ம். பூரா ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ம். சொந்தக்கார இந்த காரெல்லாம் வந்து ஆளு இன்னும் அவ்வளவு காலி ஆயிருவாரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ம். அப்புறம் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது அப்படியே கழுத்து இப்படி கீழே கிடக்கு, ஒண்ணும் சுயநிலவே இல்லை. ம். அப்புறம் வந்து நம்ம ஃபேமிலி டாக்டர் என்ன ஊசி போட்டீங்க ம். அப்படின்னு காட்டும் போது அவங்க அப்பா வந்து அந்த மருந்து எடுத்து காட்டுறாங்க. இந்த மருந்து போட்டா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு முறிவு மருந்து ஒண்ணு போடுறாரு. ம். அப்பயும் ஒண்ணும் அந்த தெளிந்த சிந்தனை ஒண்ணும் வரல. ம். அப்புறம் என்ன பண்றோம், கம்பத்துல இருந்து அப்ப எல்லாம் பெரிய டாக்டரை பார்க்கணும்னா மதுரைக்கு தான் வரணும். ம். அது அந்த ஒரு இதுல வந்து அப்படியே அவர் தற்சமயத்துக்கு ஒரு டெம்பரவரியா ஊசியை போட்டு ம். 2 மாத்திரை ஏதோ அந்த தூங்குறதுக்கு மாதிரி, தூக்கம் வேற சரியா வரல. ஏதோ போட்டு அப்படியே அப்படியே அன்கான்சியஸ்ல அப்படியே வர்றேன். ம். மதுரைக்கு வரும்போது இடையில ஒரு இடத்துல தண்ணின்னு கேக்குறேன். அவ்வளவு தண்ணி குடிச்சு மதுரையில் வரும்போது அப்ப அந்த சாகுற அது ஒரு உயிர் இருந்துட்டு தான் இருக்கு. அப்படியே நினைவு இருந்துட்டே இருக்கு. உயிர் இருக்கு, உயிர் இருக்கு. நரம்பு மண்டலத்தா அது என்ன போகல. என்ன ஆச்சுன்னா கடுமையா நரம்பு மண்டலத்தை பாதிச்சு. அதான் சார் நரம்பு மண்டலத்தை பாதிச்சு. அதான் சார் அந்த அழுத்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. அன்னைக்கு இருந்தது அது வந்து இப்ப நம்ம வைத்தியத்துலதான் அது குறைஞ்சிருக்கு. பசி அத குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொடுக்கு. இன்னும் முழுசா சரியாகல. அதனால வந்த நோய் தான். ஆனா இந்த இப்ப வந்து எனக்கு வயிற்றுல இருக்க அல்சரும் இல்ல, சைனஸ் தொந்தரவு இல்ல, சுகர் இல்ல, எல்லாம் இருந்த நோய் எல்லாம் போயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பிரெயின் அந்த நரம்பு மண்டலம் பாதிச்சது மட்டும்தான் இன்னைக்கு அது பெரிய 40 வருஷமா இருக்கு. அது வந்து இப்ப நம்ம வைத்தியத்துலதான் சரியாயிட்டு வருது. பட்டினி போடுறதுனாலதான் சரியாகுது. வேற எந்த வைத்தியத்திலும் இது எனக்கு எல்லா வைத்தியம் பார்த்தாச்சு, எதுலயும் நம்பிக்கை போயிடுச்சு. நம்ம வைத்தியத்துலதான் இது சரியாகும்ன்ற ஒரே நம்பிக்கையில. அதாவது உங்க இந்த நீர் மருத்துவம் வந்து உங்களுக்கு டாக்டரா, உங்களுக்கு மருத்துவரா மாறுது, சொந்த டாக்டரா மாறுது. அதுதான் உங்க ஆலோசனை பெரிய நடக்கும்போது நம்மளே அந்த ஒன்னொன்னும் அப்படியே இம்ப்ரூவ் ஆகி இன்னும் அந்த நோய் எல்லாம் குணமாக ஆக இது நம்மளை வந்து மன வலிமையில நம்ம வைத்தியத்துக்கு மேல நம்மளுக்கு அதிகமா நம்பிக்கை கொடுக்குது. புரியுது. அதாவது இது உண்மை, சத்தியம். இதே சத்தியம். இது வந்து உண்மையிலே மனுஷன் ஆரோக்கியமா வாழணும்னா இதுதான் உண்மையான வைத்தியம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வழி. அது உங்க மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அதாவது பக்க விளைவே இல்லாத மருத்துவம், பக்க விளைவே இல்லாதது. ஆமா, ஒரு பைசா செலவு இல்ல, முழு சுதந்திரம் வேற இருக்குது, முழு சுதந்திரம் இருக்குது. அது வேற இருக்கு. நம்ம இருக்கு, எந்த டாக்டர்கிட்ட போய் பேர் எடுத்து வச்சு கீ வரிசையில நிக்க வேண்டியது இல்ல. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தண்ணியை குடிச்சுட்டு போய் நிம்மதியா இருக்கலாம். ஆமா, மன அமைதி கிடைக்குது. அந்த கை வலியெல்லாம் குறைஞ்சிருச்சு சார். கை வலியெல்லாம் அந்த பட்டினி போட்டாதான் குறையுது. கை வலி, ஆமா, கையெல்லாம் உள்ள இப்படி தூக்கும் போது எல்லாம் வலி, கைக்குள்ள அந்த முதுகுல எல்லாம் வலி இருந்தது, கழுத்துக்குள்ள எல்லாம் உள்ள வலி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு எல்லாம். அதாவது ரொம்ப மைல்டா குறையுது. கை வலியெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. பரவாயில்ல. கை வலி பயங்கரமான வலி சார். வீட்டுல கூட அந்த பிசியோதெரபிட்டு போங்க அப்பு இப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் போனேன் நான், அப்புறம் வச்சுட்டேன். எங்களுக்கு வந்து பட்டினி சார் சொல்லிட்டாரு, பட்டினி போட்டாதான் குறையும். பட்டினி போட்டோன்னா அந்த வலி எல்லாம் குறையுது நம்மளுக்கு. பட்டினி தான் நம்மளுக்கு ஒரே மருத்துவம். அப்புறம் நான் கூட நம்ம ஒரு யூடியூப்ல பார்த்து அதை உங்களுக்கு அனுப்பி விட்டேன். ஆமா, ஒரு இந்த பிரதோஷ விரதம்,
சஷ்டி விரதம், ம் ஏகாதசி விரதம் எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்காங்க சார். ம் ஒரு நாள் 12 மணி நேரம் பட்டினியில இருந்திருக்காங்க நம்ம ஆளுங்க. ஆ பகல்ல இருந்துட்டு ராத்திரி பட்டினி போட்டு ஆ அந்த அது என்ன சொல்றாங்கன்னா வருஷத்துல அந்த 20 நாள் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கேன்சர் கட் ஆகுது. 20 நாள் உணவு இல்லாம இருக்கும்போது இப்படி இருக்கே, நம்ம ம் மாசக்கணக்குல வருஷத்து கணக்குல இருக்க நம்மளுக்கு என்ன ஆகும்? சொல்றாங்க பாருங்க. இது ஆமா ஆமா அதுதான் நீங்க சொன்ன ஆமா. இதுதான் சார் இன்னைக்கு உலகம் பூரா இன்னைக்கு வந்து அந்த நம்ம வைத்தியத்தை இன்னைக்கு உலகம் பூரா எல்லா டாக்டரும் போயிட்டு இருக்கான். ஆ பட்டினி தான் கேன்சருக்கு மருந்து பட்டினி. அது ஆ, போயிடுச்சு இன்னைக்கு உலகம் முழுசா. ஆமா அதே நம்ம யாருன்னாலும் சரி இன்னைக்கு இந்த காலத்துல சித்தர்கள் நோய் இல்லாம இருந்ததுக்கு காரணமே பட்டினி தான். ஆமா உணவு இல்லாம நீர் மருத்துவம் தான். இது ஆமா வந்து இப்ப நம்ம கிட்ட உங்ககிட்ட வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு வரப்பிரசாதம். ஆமா கத்துக்கிட்டு பயன்படுத்திட்டாங்கன்னா என்னை மாதிரி நல்லா இருக்கலாம். நோபல் பரிசே வாங்கிட்டாரு இவர், நோபல் பரிசே வாங்கிட்டாரு. அதான் ஆமா ஆமா. ஜப்பான் 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 மருத்துவர். ஜப்பான் ஆ உண்ணா நோன்புனால ஆமா ம் பூரா அதான் சார். இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க இது வந்து உலகமே மாறப்போகுது. பரவாயில்ல. பெரிய ஒரு புரட்சி வரப்போகுது. உலகமே ஆமாம் இன்னைக்கு இதை நம்பி வரப்போகுது. ஆமா இந்த மாயையிலிருந்து நாளை சில பேருக்கு சொல்லுவேன். இப்ப இதுதான் நம்ம இப்ப என்ன உடம்புல வேலை செய்யறேன், வீட்டுல எல்லாம் வேலை செய்யறேன், இதெல்லாம் என்னால சோறு சாப்பிட இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா உன்னை சாப்பிட வேணாம்ல நான் சொல்லல. காய்கறி கீரை பழங்களை மட்டும் சாப்பிடு மொதா. மத்ததெல்லாம் சாப்பிட அரிசி சோறெல்லாம் திங்காத மொதா. நீ இதுக்கு வா, தண்ணியை குடின்னு மட்டும்தான் இப்ப சொல்லிட்டு வரேன். நாங்க சார் இப்படி இப்ப கொண்டு இது இது இதுக்கு சரி கொண்டு சரிதான். வருவோம். ஆமா சரிதான் சரிதான் சரிதான். ஆமா இதுக்கு நீ வந்து உள்ள சாப்பிடு, கீரை காய்கறி பழங்கள் சாப்பிடு, ஆ தண்ணிய குடி, ஆ பேரிச்சம்பழம் 2 நிலக்கடலை பருப்பு இந்த மாதிரி சாப்பிடு. ம் என்ன நம்ம உடச்சக்கடலை பருப்பு கொஞ்சம் பொரிய போட்டு கொஞ்சம் மிச்சர் போட்டு சாப்பிடு. ம் இது போதும். இப்படி ஆளுகளுக்கு பசி வந்தா 4 பேரிச்சம்பழத்தை தின்னு. இப்படிதான் இன்னும் போதனை பண்ண வேண்டியிருக்கு நம்மளுக்கு. மெல்ல இதுக்கு கொண்டு வருவோம். அவ்வளவுதான், மெல்ல மெல்ல செல்ல வேண்டியதான். இது நீயும் பெருவத்தில இருக்க வேணாம். காய்கறி பழங்களை நல்லா தின்னு. 1 கிலோ காய்கறி கூட தின்னு ஒரு நிறைய அப்படி சொல்ல போறேன். என்னங்க சார் அப்படி சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. எப்படியோ ஒண்ணு ஒருத்தனாவது ஆமா நீங்க சொல்லி ஒருத்தனாவது கேட்கணும். நீங்க சொல்லி ஒருத்தனாவது கேட்கணும். நம்ம அதுக்கிட்ட இப்ப இது பசியோட இருக்கணும்னு ஆள் வரமாட்டாங்க. நம்மள மாதிரி சோறு சாப்பிடாமல இந்த காலத்துல எவனும் இருக்க முடியாது. மல்ல இவங்களை திங்க விட்டுதான் மாத்தணும். உணவு பழக்கத்தை மாத்தலாம். சரிதான் சரிதான். இந்த காய்கறி இதுக்கு வாயா நீ காய்கறிக்கு மாறினாவே போதும். காய்கறி பழங்கள் கொட்டைகள் பருப்புகள். ஆமா இதுக்கு மாறு மாமிசத்து தூக்கி பால் டீ காப்பி இதப்புறம் தூக்கி தண்ணியை குடி. இப்படிதான் நம்ம திருத்த போறேன். இதான் இப்ப எனக்கு தெரிஞ்ச வழி. இது இருக்கு ஆரம்ப ஸ்டேஜ். இந்த மாதிரி ஆளுகளை ஒரு ஆளை மாத்தலாம்னு பாக்குறேன். இப்ப வர்றவங்களுக்கு இதே நம்மளால ஒரே ஒரு ஆள் மாத்திரம் அட்வைஸ் இதுதான். இது ஒரு ஆளை மாத்துவோம். நம்ம வீட்டுக்காரமாக மாத்தணும். அவங்க மாறுவாங்க. அதுதான் அவங்கள நீ சாப்பிடாமல இருக்காதா தாயே. வெறும் கீரையை தின்னு, காயை தின்னு, பழத்தை தின்னு, கொட்டைகளை தின்னு, கொஞ்சம் பாசி பருப்பு இதெல்லாம் தின்னு, கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு இதை சாப்பிட்டுக்க. கொஞ்சம் 4 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுக்க. 2 வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிடலாம்ல சார்? வாழைப்பழம் ஆப்பிள் கொய்யாப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டுக்க. இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு பழங்களா 2 இது சப்போட்டா பழம் எதையாவது சாப்பிட்டுக்க. சோறை மட்டும் காலி பண்ணு அப்படின்னு கொண்டு வர பாரு. இப்ப அதே எனக்கு படுது. இப்ப இதுக்கு கொண்டு வருவோம். நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மற்றவங்க நம்புவான், கொஞ்சமாவது நம்புவான். வீட்டுக்காரி நம்புவா. அதே அவங்க முன்னாடி நம்ம இருக்கோம். இப்ப உங்க கூட பேசுறேன்.
முதல்ல இவ்வளவு சவுண்டால நம்மகிட்ட பேச முடியாது சார். இப்ப எவ்வளவு சவுண்டா பேசுறேன் பாருங்க. இப்ப நானே எவ்வளவு சவுண்டா பேசுறேன். ரத்த சுத்தமான சத்தம் வந்துடும். ரத்த சுத்தமான சத்தம் வந்துடும். அதான் பிராணசக்தி உண்மையிலே சார். ஆக்சிஜன் பிராணசக்தி உள்ள ஏறிடுது. பிராணம் நல்லா ஏறிடுது. ஏறுது. ஆமா. அதாவது வந்து அதான் இப்போ ரெக்கார்டு போட்டு தள்ளிட்டு இருக்கீங்க. ஆமா ரெக்கார்டு அனுப்புறேன் பாருங்க. இப்ப அனுப்புறேன் பாருங்க, உங்களுக்கு அனுப்புறேன். இல்ல நம்ம அந்த தாடி மீசை வச்சு ஒரு படம் எல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு தாடிகள் எடுத்தாச்சு. தாடி எல்லாம் சேவிங் பண்ணி இன்னைக்கு ட்ரிம் மேல அனுப்புறேன் பாருங்க. ரொம்ப நல்லது. இப்ப நேரம் ஆச்சு. 2 மணி வகுப்புக்கு வர்றீங்களா? 2 மணி வகுப்புக்கு 2 மணிக்கு அதான் முடிஞ்சா வரேன் சார். முடிஞ்சா நான் உங்களை கூப்பிடுறேன். சரியா? சரி பாக்குறேன். வாங்க, இனிமேல் வாங்க. இனிமேல் வாங்க, வந்து தைரியம் கொடுங்க எல்லாத்துக்கும். வாங்க வாங்க. சரிங்க சார். சரிங்க. சரி. சரி. நன்றி.